நடிகர் ரோபோ சங்கர் இறந்து போனதுக்கு பிறகு, அவர் கட்டின தாலிய அவங்க மனைவி என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஒண்ணு வெளிவந்திருக்குது. அதோட விவரத்த அந்த இதுல பார்க்க போறோம். பிரபலமான நகைச்சுவை நடிகரா வலம் வந்திருக்கக்கூடிய ரோபோ சங்கர் அவர்கள் கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி காலமாகிட்டாரு. அவருக்கு வயசு 46. இறந்து போயிருக்கக்கூடிய ரோபோ சங்கர் தான் மனைவி மேலயும் மகள் மேலயும் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்லப்போனா ரோபோ சங்கரோட மனைவி தன்னோட கணவரை மாமா அப்படிங்கிற மாதிரி தான் ஆசையா கூப்பிடுவாங்க. எக்கச்சக்கமான சர்ச்சைகளை சிக்கினாலும் சரி, இவங்கள பத்தி பல விமர்சனங்கள் வந்திருந்தாலும் சரி, அதை எதை பத்தியுமே கேர் பண்ணாம அவங்க உலகம், அவங்க குடும்பம் அப்படிங்கிற மாரி தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ரோபோ சங்கர் இத்தன வருஷம் நேசிச்ச தன்னோட கணவர் தான் கூட இல்ல. அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்திய அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க. எப்படி தனியா பிரிஞ்சு வாழப் போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வேதனையில மூழ்கியிருக்காங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல ரோபோ சங்கர் மேல அவங்களோட மனைவி எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறதுல ரீசென்ட்டா ஒரு வீடியோ ஒண்ணு சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த வீடியோல பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "கடைசி வரைக்கும் நான் சுமங்கலியாவே இருக்கணும். உன் கைய பிடிச்சுக்கிட்டே என் வாழ்க்கை முடியணும். கடைசி வரைக்கும் நீ என் கூட இருக்கணும். எனக்கு நீ, உனக்கு நான். என்னை ஏமாத்திராதன்னு" ஒரு பேட்டியில பேசியிருக்காங்களாம். அந்த ஒரு பேட்டி இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதை விட முக்கியமானது, கடைசி வரைக்கும் சுமங்கலியா இருக்கணுங்கிற மாதிரி தான் தன்னோட கணவர்கிட்ட ஒரு அன்பு கோரிக்கையா வச்சிருக்காங்க. ஆனா இப்ப ரோபோ சங்கர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுக்கு பிறகு, அதுலயும் குறிப்பா கணவர் இறந்ததுக்கு பிறகு, அவரு கட்டின தாலிய ரோபோ சங்கரோட மனைவி இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கடைசி வரைக்கும் அந்த தாலி தான் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அத தாலியா அணிய முடியாத காரணத்தால வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும், அந்த தாலிய உருக்கி ஒரு மோதிரமாவோ, ஒரு செயினாவோ மாத்தி, தன்னோட கணவர் கட்டின அந்த ஒரு தாலிய தான் கூடயே கடைசி காலம் வரைக்கும் அவங்க உடம்புல போட்டிருக்க மாரி பிளான் இருக்கிறதாவும், இத பத்தி அவங்க மகள்கிட்டயும், மருமகன்கிட்டயும் அவங்க சொல்லியிருக்காங்களாம். உண்மையாவே இந்த ஒரு உணர்ச்சிபூர்வமான விஷயத்த பார்த்துட்டு, கண்டிப்பா ரோபோ சங்கரோட ஆத்மா ரொம்ப சாந்தி அடையும், ரொம்ப சந்தோஷப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க அவருக்கு ஆறுதலா சில கருத்துக்கள பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வெளியாகி, இப்போ ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இன்னொரு பக்கம் கணவர் இறந்து போனதுக்கு பிறகு, அவரோட இறுதி ஊர்வலத்துல ரோபோ சங்கரோட மனைவி ஆடிட்டு வந்த வீடியோவ பத்தி பல விமர்சனங்கள் வந்திருந்தாலும், அவங்களோட கணவர் இறுதி ஊர்வலத்துல எந்த அளவுக்கு சோகம் இருந்திருந்தா, அந்த சோகத்த அவங்க அப்படி காமிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும், பல பேர் ரோபோ சங்கரோட மனைவிக்கு இப்ப ஆறுதலா கருத்துக்கள பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ரோபோ சங்கர் அவருடைய மறைவுக்கு அப்புறமா இன்னொரு மரண செய்தி வெளிவந்திருக்குது. அதாவது நடிகை எம்.ஆர். ராதாவோட மனைவியும், நடிகை ராதிகா அப்புறம் நிரோஷா இவங்களோட தாயாருமா இருக்கக்கூடியவங்க இப்ப இறந்து போயிருக்காங்களாம். அதாவது நடிகை ராதாவோட அம்மா கீதா ராதா அப்படிங்கிறவங்க கடந்த சில நாட்களாவே உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. அவங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு 9 மணி 20 நிமிஷத்துக்கு காலமாயிருக்காங்க. இதனால ஒட்டுமொத்த ராதிகா குடும்பமும் கண்ணீர்ல மூழ்கி இருக்குதாம். இவங்களோட இறுதிச் சடங்குகள் சென்னை போயஸ் கார்னர்ல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சு பெசன்ட் நகர் மின்மயானத்துல தகனம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் குடும்பத்தார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு மரண செய்தியை கேள்விப்பட்டு எக்கச்சக்கமான பிரபலங்கள் இப்ப ராதிகா குடும்பத்துக்கு கால் பண்ணி ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.